message. நல்லா கவனிங்க. So listen carefully. If I touch the hem of his garment, அவருடைய வஸ்திரத்தை நான் சற்றாகிலும் தொட்டால், she said, I will be restored. எனக்கு நான் குணமாவேன் என்று சொல்கிறார். I will be restored. எனக்கு சொஸ்தமாவேன் என்று சொல்கிறார். My health will be restored. நான் இழந்த ஆரோக்கியத்தை மறுபடியுமாக பெறுவேன் என்று சொல்கிறார். Somebody say restored. சொல்லுங்கள் restore. Somebody say restored. மறுபடியுமாக I shall be restored. நான் உடனடியாக இதில் சொஸ்தமாவேன் என்று சொல்கிறார். She said, அவள் சொல்கிறாள், I shall be restored. எனக்கு அவருடைய ஆடையை தொட்டால் எனக்கு சொஸ்தமாவேன். And Jesus is honoring அந்த வார்த்தையை இயேசுவானவர் கனப்பன் her செய்கிறார். confession. அவளுடைய அறிக்கையை தேவன் கனம் செய்கிறார். இயேசு மாறாக என்ன சொல்றாருங்க? But if you see what Jesus in contrast is saying, ஸ்திரீயே உன் விசுவாசம் உனக்கு அந்த ரெஸ்டோரேஷனை கொண்டு வந்தது. woman, your faith has brought you that restoration. ஆமென். மார்க் 5:34 என்ன சொல்லுகிறது? What does Mark 5:34 He says? said to her, அவளை பார்த்து சொன்னார், daughter, மகளே, your faith, உன் விசுவாசம், your trust உன்னுடைய நம்பிக்கை, and confidence in me, நீர் என் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையானது, springing from faith in God, நீ தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திலிருந்து வருகிற அந்த has விசுவாசம் restored you to health. உனக்கு சுகத்தை கொடுக்கிறது என்று சொல்கிறார். ஆமென். ஆமென். உன் வார்த்தை சொல்லுங்க. உன் Say வார்த்தை, your word, விசுவாச வார்த்தை. your faith word, எல்லாரும் சொல்லுங்க விசுவாச வார்த்தை. your faith word. Somebody say faith confession. விசுவாச அறிக்கை என்று சொல்கிறோம். ஸ்திரீயே உன் விசுவாசம் woman, your faith, உனக்கு இந்த சுகத்தை கொடுத்தது. your faith has brought the healing to you. அப்ப இயேசு சொன்னாரா, என் garment, என் வஸ்திரம் உனக்கு சுகத்தை கொடுத்ததுன்னு Did சொன்னாரா? Jesus say that my clothes gave you that healing? சொன்னாரா? Did he say like ஹலோ, that? இயேசு சொன்னாரா என் வஸ்திரம் உனக்கு சுகத்தை கொடுத்ததுன்னு சொல்லி? Did Jesus say my clothes gave you that healing? இயேசு சொன்னாரு, Jesus said, உன் விசுவாசம், your faith, உன் விசுவாச அறிக்கை your faith confession உனக்கு இந்த சுகத்தை கொண்டு வந்தது. has brought the healing for you. ஆமென். நீங்களும் நானும் அறிய வேண்டியது, So what you and I should know, faith confession that is in alignment with God's will is the key for a miracle. ஒரு அற்புதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாச அறிக்கை தேவனுடைய சித்தத்திற்கு ஒருங்கிணைந்து இருக்கும் பொழுது அது அந்த அற்புதத்தின் திறவுகோலாக இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க என் விசுவாச அறிக்கை. Say my faith confession. எல்லாரும் சொல்லுங்க என் விசுவாச அறிக்கை My faith confession. தேவனுடைய சித்தத்திற்கு, The will of God. தேவனுடைய சித்தத்திற்கு The will of God. அது ஒத்து போகும் பொழுது When it goes with the will of God. அதுவே அற்புதத்திற்கு திறவுகோலாய் இருக்கிறது. And that is the one which is like we bring the miracle from ஆமென். God. கரங்களை நல்லா தட்டுங்களே. ஆமென். ஹalleluya. Your faith confession that is in alignment with God's will. உங்களுடைய விசுவாச அறிக்கை தேவனுடைய சித்தத்தோடு கூட ஒருங்கிணைந்து இருக்கும் That's the பொழுது key for your miracle. அதுதான் உங்களுக்கு அந்த அற்புதத்தை கொண்டு வருகிற திறவுகோலாக இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா வாய்க்கு வந்ததை கன்ஃபெஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுங்க. Say that don't confess unnecessarily. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா வாய்க்கு வந்ததை அறிக்கை செய்யக்கூடாது. Don't confess what comes to your mouth. Decree and declare. நான் அறிக்கையிடுகிறேன், ஆணையிடுகிறேன். Say anything. அப்படி சொல்லி எல்லாம் என்ன Declare வேணாலும் anything. பேசலாம். அப்படி சொல்லி என்ன வேணாலும் God பேசலாம். will honor. தேவன் அப்படி சொல்லும் பொழுது அதை கனம் செய்வார் Never, என்று never, நினைக்கிறோம். never. தேவன் ஒருபொழுதும் அப்படி செய்ய God மாட்டார். will never honor whatever you say. நீங்க சொல்கிற எல்லாவற்றையும் தேவன் honor செய்ய மாட்டார். It should be in alignment with His will or word. அவருடைய வார்த்தையோடு அவருடைய சித்தத்தோடு அது ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். Just blind or positive confession. கண்மூடித்தனமாக நேர்மறையான காரியத்தை சொல்வோம் என்றால் அது அப்படி நடக்காது. Positive confession நேர்மறையான confessions will never, blind positive confession கண்மூடித்தனமான நேர்மறையான அறிக்கைகள் will never bring a change or a miracle. அது ஒரு அற்புதத்தையோ ஒரு மாறுதலையோ கொண்டு வர முடியாது. சும்மா யூடியூப்ல யாரோ ஒன்னு பேசுறாங்கன்னு சொன்னா அதுக்கு 100 ஆமென் போடுறது. If someone talks something in YouTube, you put 100 amen for that. அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒத்துப்போதா நம்மளுக்கு தெரியாது. That person do not know whether what is given in the YouTube is in alignment with God's will. யூடியூப்ல யார் கண்டத பேசினாலும் ஆமென் போடுறது, அல்லேலூயா போடுறது, பிரைஸ் தி லார்ட் போடுறது, லைக் போடுறது, ஷேர் போடுறது, எல்லாம் பண்றது. In the YouTube, if someone speaks something just like that, put amen, hallelujah, whatever that comes to them. இன்னைக்கு வெளிய அந்த அளவுக்கு தவறான போதனைகள் வந்துகிட்டு And இருக்கு. that is how the wrong teachings are going outside. நவீன போதனைகள் வந்துகிட்டு இருக்கு. The modern
teachings have come up. You shouldn't, get carried away by all these false teachings and false promises. இப்படிப்பட்ட பொய்யான வாக்குத்தத்தங்கள் பிரசங்கத்தை கேட்டு நாம் ஏமாந்து பக்கத்துல விடக்கூடாது. பார்த்து சொல்லுங்க, வாய்க்கு வந்ததை அறிக்கை செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. Say that you will not confess what comes to your mouth. எந்த டிராமாக்கும் நம்ம விழக்கூடாது. We should not fall for any drama. எந்த டிராமாக்கும் விழக்கூடாது. We should not fall for any drama. எந்த ஸ்டேஜ் ஷோக்கும் விழக்கூடாது. We should not fall for any stage show. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டிராமா ஸ்டேஜ் ஷோன்னு சொல்லுங்களேன். Say drama and stage show. இதுக்கு தான் இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. And there is a big crowd following that. நல்லா கவனிங்க. So listen carefully. ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது? What does the word of God say? என் இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் என்ன செய்கிறார்? God gives the desires of my heart. God grants my heart's desires. என்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுகிறார். That is what the word says. அப்படிதான் வார்த்தை சொல்லுகிறது. அப்போ God grants my heart's desires ன்னு சொன்னா, so என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை அவர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லும்போது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்டத ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுங்க. that we should not desire for unwanted things. Someone has built a 2-floor building. யாரோ ஒருவர் 2 மாடி கட்டிடம் கட்டியிருக்காங்க. I want to build 4 floors. அவங்கள காட்டில நான் 4 மாடி கட்டணும். That's my desire. அதுதான் என்னுடைய ஆசை. God will never honor that. அப்படிப்பட்ட காரியத்தை ஒருபொழுதும் தேவன் கனப்படுத்த மாட்டார். அதை ஒருபொழுதும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். Someone has bought some car. யாரோ ஒருவர் ஒரு கார் இருக்கிறது. I want to buy a better car. அந்த காரை விட இன்னும் பெட்டரா நான் latest வாங்கணும். model. இப்பொழுது இருக்கிற லேட்டஸ்ட் மாடல். Top end. அப்ப ஒரு நல்ல பெரிய கார் அத காட்டிலும் God said he will grant my heart's desires. என்னன்னா தேவன் சொன்னார் என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றி வைப்பார் என்று. God will never ever grant that kind of a desire. அப்படிப்பட்ட ஒரு ஆசையை ஒருபொழுதும் தேவன் நிறைவேற்றவே மாட்டார். Amen. என் இருதயத்தின் வாஞ்சை, My heart's desire, வேதம் சொல்லுகிறது, the word of God says, ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். The Lord fulfills that. வாழ்ந்தாலும் முன்னோடு தான், மரித்தாலும் முன்னோடு தான், அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும். Whether I live or die, I want to die and live with that person only. என் ஆசை, என் இருதயத்தின் வாஞ்சை, that is my heart's desire. அந்த பையன் தான் வேணும். I need only that boy. அந்த பொண்ணு தான் வேணும். I need only that girl. She is already in relationship with someone. அவ ஏற்கனவே யாரோடு கூட தொடர்புல இருக்கா. அவனை பார்த்தா பொறாமையா இருக்கு. I feel jealous for that ஆண்டவரே, அவன் person. ஊரை விட்டு ஓடிரணும்பா. That person should run away from this அவ place. தான் எனக்கு வேணும். I need only that girl. எப்படியாச்சும் அவன் மைண்ட்ல மாத்துங்க, மைண்ட மாத்துங்கப்பா. Somehow do something and change her mind. மைண்ட மாத்துங்கப்பா. Change her mind, God. என் வாழ்க்கைக்கு அவன் தான் சரியானவன். For my life he is the right person. அந்த வாஞ்சை ஆண்டவர் நிறைவேற்றுவாரா? Will God satisfy and fulfill that heart's பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்கடே. No chance. சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்கடே. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறது கிடையாது. God will never. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவது கிடையாது. God will never fulfill such a heart's desire. I can do all things. நான் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். Through Christ that strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே I can do all. எல்லாவற்றையும். I can do all. சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றையும். I can do all things. செய்ய எனக்கு to do பலனுண்டு. I have strength. மூஞ்சி மேல குத்து வர்த்தன. அநியாயம் செய்யறான் பாஸ்டர். That person is doing injustice. சாமி என்ன பலப்படுத்துறார். ஊர் வம்பெல்லாம் கூட்டின் வீட்டுக்கு வர்றார். So they get all these things. They get into fight, pastor, saying, சண்டையில போவாங்க. God gives me strength. I can do all தேவன் things. எனக்கு பலத்தை கொடுக்கறாரு. Go, get involved in some fight. இப்படியாக ஏதோ ஒரு சண்டையில போய் முடிஞ்சிரும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு செஞ்சிட்டு வம்புல பிரச்சனையில மாட்டுறது ஆண்டவர் இல்லைங்க, நீங்க தான். When you say I can do all things through Christ Jesus and you get into some kind of a fight, you are going to be the sufferer. சங்கீதம் 20 பாருங்க. So you see in Psalm 20, May the Lord answer you in the day of trouble. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து நாள் சொல்லுங்க, ஆபத்து நாள் சொல்லுங்க. In the day of trouble. வசனம் 2 என்ன சொல்லுகிறது? The verse 2 we say, Send you help from sanctuary. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி. ஆமென். எங்க இருந்து ஒத்தாசைங்க? Where does the help come from? சத்தமா சொல்லுங்க, எங்க இருந்துங்க? Where does the help from the sanctuary? அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து help from the holy place. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் So all the blessings from God, எங்க இருந்து வருகிறது? Where does it come from? அங்க இருந்து வருகிறது. It come from above. ஆலயத்திலிருந்து வருகிறது. From the sanctuary it comes. ஆக நம்ம பேராசையினால பொறாமையினால எதை கேட்டாலும் ஆண்டவர் அங்கிருந்து அதை கொடுக்க மாட்டாரு. So because of a jealous nature, if we ask anything from above, he is not going to give. ஆமென்.
வசனம் 4 சொல்லுகிறது, Verse 4 says, may he grant you according to your heart's desires அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி and fulfill all your plans. உமது ஆலோசனைகளை எல்லாம் ஆமென். நிறைவேற்றுவாராக. இந்த வசனம் சொல்லிடுச்சா, The word has said என் so. இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார்னு சொல்லி, He would fulfill all the desires of my என் heart. பிளான்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்னு சொல்லி, He would fulfill all my plans. உன் பிளானோ என் பிளானோ, Your plan and my உங்க plan. பிளானோ என் பிளானோ Your plan and my plan. ஆண்டவருடைய பிளானுக்கு ஒத்ததா இருக்கணும். It should sink in line with God's ஆண்டவருடைய plan. சித்தத்திற்கு ஒத்து போகணும். It should sink with God's will. அப்பதான் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். Only then God will fulfill that. ஆமென். பாயிண்ட்க்கு வரங்க. I'm coming to the point now. ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன்னை Woman, your faith ரட்சித்தது. has healed you. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Your faith has healed you. உன் அறிக்கை உன்னை ரட்சித்தது. Your confession has healed ஆக you. நீங்களும் நான் என்ன செய்யணுங்க? So what you and I should be doing? நம்ம விசுவாசத்தை புதுப்பிக்கணுங்க. So we need to revive our faith. ஆமென். renew your mind, You have to renew your mind. reframe your word வார்த்தையை மாற்றி அமைக்க and வேண்டும். revive your faith. விசுவாசத்தை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும். revive அப்படினு சொன்னா, இந்த உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது revive என்பதற்கு என்ன அர்த்தம்? இந்த உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற அர்த்தம் என்ன? நல்ல கவனிங்க. Listen carefully. revive means to bring something back to life. ஏதோ ஒரு காரியத்தை மறுபடியுமாக உயிரோடு கொண்டு வருவது என்ற அர்த்தம். bring something back to life. ஒரு காரியத்தை உயிரோடு கொண்டு வருவது. பாருங்க, நம்ம பிரச்சனை, So our problem is, நம்ம சவால்கள், all our challenges, நம்ம கஷ்டங்கள், all our problems, நாம் சந்திக்கிற நெருக்கடிகள், all those kind of crisis situations, இதெல்லாம் என்ன செய்கிறது? what does all these things do to நம்முடைய us? விசுவாசத்தை வெளியே கொண்டு போய் விடுகிறது. It is taking us out of the faith that all we the have. distractions and the challenges நமக்கு முன்பாக இருக்கிற சவால்கள் எல்லாம் takes faith away from us. நம்மிடத்தில் இருந்த விசுவாசத்தை எடுத்து போட்டு faith விடுகிறது. goes missing அந்த இடத்திலே விசுவாசம் இல்லாமல் when போகிறது. we face a challenge. ஒரு சவாலை நாம் பார்க்கும் பொழுது, but God says, ஆனால் தேவன் you and சொல்கிறார், I should revive our faith. நம்முடைய விசுவாசத்தை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவன் அவளுடைய சொல்கிறார். விசுவாசமே It is her faith. ஆண்டவருடைய வஸ்திரத்தில் வல்லமை இல்லை. There is no power in the clothes that Jesus wore. ஆமென். ஆண்டவருடைய வஸ்திரத்தில் In the clothes of Jesus, வல்லமை இல்ல. there is no power. வல்லமை யாரிடத்தில் இருக்கிறது? So where was the power? அவருடைய நாமத்தில் இருக்கிறது. The power is in his வல்லமை name. அவரில் இருக்கிறது. The power is in him. இயேசு என் வஸ்திரத்தில் இருந்த வல்லமை உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லலங்க. Jesus never said that the power from my clothes it saved you. சொன்னாரா என் restored you. வஸ்திரத்தில் இருந்த வல்லமை உனக்கு சொன்னாரா? Did he say that the power from my cloth healed you? இல்ல இயேசுவே வஸ்திரத்தை எடுத்து அவளுக்கு கொடுத்தாரா? Or did Jesus remove his clothes and give it to her? இந்தம்மா என் வஸ்திரத்துல வல்லமை இருக்கு, நீ இத தொடுன்னு சொன்னாரா? Did Jesus say that touch my cloth and you will get healed? இயேசுக்கு அவ யாருன்னே அந்த இடத்துல தெரியலங்க. At that place Jesus didn't know who was she. ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கறாங்க. Thousands of people were there at that வஸ்திரத்தை time. எடுத்து அவர் கொடுக்கலங்க. He did not remove his clothes and give it to அவ her. மனசுல நினைச்சா. She thought in her mind. காரணம் என்ன? What is the reason? அவ சூழ்நிலை நம்ம சூழ்நிலை வேறங்க. Her situation and our situation are different. It's different. அது வேறு. காரணம் என்ன? What is the reason? It was embarrassing for her It was quite embarrassing for the woman. to come out in the open or in public. வெளியரங்கமாக அந்த ஒரு பிரச்சனையோடு கூட She was not வந்தது. supposed to come in public. அவள் பொது இடத்திலே வரக்கூடாது. பொது இடத்துல வர்றதுக்கு அவளுக்கு அதிகாரம் கிடையாது. She did not have the authority to come in a common place ஏன்னா அந்த without issue ailment. of blood இருக்கும் பொழுது Because when she had that issue of அவள் blood, ஒதுக்கப்பட்டவள். she has to be kept separately. Ceremonially she is unclean. She is ceremonially unclean. அப்ப அவ என்ன செய்ய முடியல? So what she couldn't do, இயேசுவோடு வந்து ஓபனா பேச முடியாது. she could not come openly and talk to Jesus about her இயேசுவே என்ன problem. தொடுங்கன்னு சொல்லி கேட்க She முடியாது. could not ask Jesus to touch her. அவ சூழ்நிலை அப்படி இருந்ததனால Because of her situation, ரகசியமாக in secret, ரகசியமாக அவள் secretly, வந்து வஸ்திரத்தை தொட்டாள். she went and touched the hem of the clothes of அப்ப Jesus. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க முக்காடு போட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுங்களேன். முக்காடுனா இந்த முக்காடு இல்ல, என்ன எல்லாத்தையும் So மறைச்சிட்டு you don't have
to hide yourself when ஐயோ you come நான் to unclean Jesus. வெளியே வரக்கூடாது, Oh, I'm unclean, I cannot come out. யாரையும் நான் தொடக்கூடாது, I shouldn't be touching என்னை anyone. யாரும் அடையாளம் காணக்கூடாது, Nobody should identify me. நான் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறேன். So let me wear a mask. யாராச்சும் அந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களா? Anyone in that kind of a அந்த ஸ்திரீ situation? மாதிரி உங்க சூழ்நிலை இல்ல. Her situation and your situation is different. அதனால தான் அவள் என்ன செய்தாள்? And that is the reason what she அந்த did. கூட்டத்தில் வந்து வஸ்திரத்தை தொட்டாள். She went in the crowd and she touched the clothes இயேசு of வஸ்திரத்தை Jesus. குறித்து பேசவே இல்லங்க. Jesus did not talk about his clothes. இயேசு என்ன சொன்னாருங்க? What did Jesus say? உன் விசுவாசம். Your faith. சத்தமா சொல்லுங்க, உன் விசுவாசம். Your faith. இங்க கை வச்சு சொல்லுங்க, என் விசுவாசம். Say, my faith. என் விசுவாசம் தான். My faith. ஆமென். ஹalleluya. இயேசு மாத்திரம் என் வஸ்திரத்தை தொட்டா நீங்க எல்லாம் சுகமாவீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா, If only Jesus would have told, if you touch my clothes you would get healed. சும்மா விட்டுருப்பாங்களா? Do you think people would have left him just like that? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. Just imagine. If Jesus had said, there is power in my garment, ஒருவேளை இயேசு இப்படியாக நான் அணிந்திருக்கிற ஆடையிலே வல்லமை உண்டு என்று hundreds and சொல்லியிருந்தார். thousands were there, they were so desperate. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏங்கி இருந்தார்கள் அங்க. Each one would have pulled his garment in different directions. ஒருவேளை அப்படியாக இயேசு சொல்லியிருந்தால் அவருடைய ஆடையை கிழித்து அந்த எடுத்திருப்பார்கள். இடத்துல ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிருக்கும் Would have பாருங்க. been a very big confusion in that place. Because everyone is pulling Jesus' garment because Jesus said there is power in my garment. அவருடைய ஆடையிலே வல்லமை இருக்கிறது என்று ஒருவேளை அவர் சொல்லியிருந்தால் எல்லோரும் அதை அப்படியே பேத்து பிடுங்கி இருப்பார்கள். எல்லாம் சண்டை போட்டு பிடிச்சு அதை கிழிச்சு ஆளுக்கு ஒரு பீஸ தூக்கிட்டு தலை தெறிக்க ஓடி இருப்பாங்க. People would have torn his clothes into pieces and they would have ran away with இயேசு that. சொன்னாரா? Did Jesus say? என் வஸ்திரத்தில் வல்லமைன்னு சொன்னாரா? Did Jesus ever say there is power சொல்லி in my இருந்தா clothes? என்ன ஆயிருக்கும் Just யோசிச்சு பாருங்க. imagine if you would have told like that. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களே. There's no chance. சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களே. ஆக வஸ்திரத்தில் அல்ல, It's not in the clothes. சத்தமா சொல்லுங்க, என் விசுவாசத்தில். It's in my faith. என் விசுவாசத்தில் It's in my faith. கர்த்தர் கிரியை செய்கிறார். And God does miracles கரங்களை through my தட்டி faith. கரங்களை தட்டி ஹalleluya, கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? There was no magic in the garment of Jesus. இயேசு அணிந்திருந்த ஆடையிலே ஒரு மேஜிக் கிடையாது. ஆமென். praise the Lord. இந்த டிராமாக்கெல்லாம் நம்ம விழக்கூடாது. So we should not fall for all these dramas. ஒரு நிமிஷம் சிஸ்டர். எது கோடி அந்த அதுல anointing இருக்கு. There's anointing அதுல in that. anointing fire இல்ல அதுல. There is fire anointing in that. போடு மேல போடு. மேல போடுனா ஆளு ஃபுல்லா போடுறான் பாரு. யோசித்து பாருங்க. Just imagine. இந்த மாதிரி நான் இதுல anointing இருக்கு, நீ மேல போடு, உனக்கு அற்புதம் நடக்கும்னு சொன்னா, Suppose if I say there is anointing அங்க in இருக்கிற that ஆள் என்ன coat, பண்ணுவான்? what would that person that side இந்த would do? பாஸ்டர் போட்டிருக்கிற கோட்லயே anointing ன்னு So சொன்னா, if the coat which the pastor is wearing has anointing, இந்த ஷர்ட்ல என்ன anointing இருக்கும்? how much more anointing would be there on his shirt? பாஸ்டர் ஷர்ட்டை கழட்டி கொடுங்க You பாஸ்டர். would say, Pastor, give me your shirt. அடுத்து இன்னொருத்தன் நினைக்குவான், And someone might think, கோட்ல anointing, there's anointing in the coat, ஷர்ட்ல anointing, there's anointing in the shirt, பாஸ்டர் உள்ள போட்டிருக்கிற பனியன் இன்னும் என்ன so anointing there's more பாஸ்டர். anointing in your யோ inner என்ன waist. முட்டாள்தனமா இருக்குயா இது. How foolishly people think. என்ன முட்டாள்தனம்? How foolish people are. கோட்ல கிடையாதுங்க, It's not about the coat. கார்மெண்ட்ல It's கிடையாதுங்க. not in the garment someone is ஸ்திரீயே wearing. உன் Say, விசுவாசம், woman, your உன் faith, விசுவாசம். your faith. நல்லா கவனிங்க. So, just clear. மீண்டுமா சொல்றேன் கவனிங்க. Again I tell you, listen மீண்டுமா carefully. சொல்றேன் கவனிங்க. இந்த கோட்ல anointing இருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன், நான் போட்டேன். I am saying there is anointing in this coat and I gave that coat. ஒருவேளை அந்த கோட்ல anointing இருந்தாலும், Though just imagine if there is anointing in that அந்த coat. தம்பிக்கு என்ன வேணுங்க? What does the boy need? என்ன வேணுங்க? What does that brother need? விசுவாசம் வேணுமா வேண்டாமா? That brother needs faith. சொல்லுங்க, விசுவாசம் வேணும். Say that he needs faith. அப்போ என்னதான் நான் கோட்டை போட்டாலும், So though I may throw my coat, அந்த தம்பிக்கு விசுவாசம் இல்லைன்னு சொன்னா, if the brother does not have faith, நான் கோட்டை கழட்டி கொடுத்தாலும் சரி, whether I
I give my coat to him, சட்டைய கழட்டி கொடுத்தாலும் or சரி, give my shirt to நான் him, பனியனை கழட்டி or கொடுத்தாலும் சரி, give my banian to him, நான் எதை கழட்டி கொடுத்தாலும் I may give anything from me. அவனுக்கு விசுவாசம் இல்லைன்னு But சொன்னா if he does not have faith, ஒண்ணும் நடக்காது. nothing is going to happen. ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? Did you understand? இப்ப பாயிண்ட்க்கு வரேன். I'll come to the point அந்த now. தம்பிக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா If the brother had faith, அந்த கோட் அவசியமே கிடையாது. there's no need of that coat. ஆமென். புரியலையா? புரியலையா உங்களுக்கு? ஓகே, சோ அந்த கோட் அவசியமே கிடையாது. So there's no need for that When you coat. have faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் you பொழுது don't need an oil. அங்கே ஒரு ஆயில் தேவையில்லை. You don't need a garment. இல்லை என்றால் ஒரு வஸ்திரம் அந்த இடத்தில் தேவையில்லை. You don't, pastor, it is a point of contact. அவங்கள தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும். It's a point of contact. அவங்கள தொடும் பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும். You don't need to have any other point of contact. அப்படிப்பட்ட எந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் உங்களுக்கு தேவை கிடையாது. Because she was in a position where she could not go boldly. ஏனென்றால் அவள் இருந்த சூழ்நிலை அவள் பகிரங்கமாக போய் But எதுவும் கேட்க today, முடியாது. ஆனால் இன்று you can go boldly to the throne of grace. கிருபாசன தண்டையிலே நீங்கள் தைரியமாக போக முடியும். God has given you the privilege. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு இது கொடுத்திருக்கிறார். கையை தட்ட மாட்டீங்களோ? கையை தட்ட மாட்டீங்களோ? ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாருங்க? What God has given you, அந்த நம்பிக்கை He has கொடுத்திருக்கிறார். given you that hope கிருபாசன தண்டைக்கு to go before the இந்த throne அம்மா of His மாதிரி grace. பயந்து 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 தொட வேண்டிய அவசியம் Not கிடையாது. just like this woman out of fear, like she was hiding herself in the நீங்க crowd. போல்டா உங்க அப்பா சமூகத்துக்கு You போகலாம். can go boldly to the நீங்க throne of அவரோடு grace, to the பேசலாம். Father's house. You can speak to Him. கரங்களை நல்லா தட்டுங்களேன். அதனால எதுக்கும் நீங்க விழாதீங்க. So don't fall for anything. எனக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கு, நான் முடிக்கிறேன். I have lots to speak and I'm going to நீங்களும் நான் யாரையும் வெளியில யார் எதை செய்றாங்களோ அதை நான் ஜட்ஜ் பண்ற ஆளு நான் I'm கிடையாது. not a person who would judge what others are doing outside. Let people do anything outside or wherever, whichever church, whatever they believe, அவங்க வெளியில என்ன வேணாலும் செய்யட்டும். whatever approach, I don't mind that. அவங்க எப்படிப்பட்ட அப்ரோச் வைத்திருந்தாலும் அதை பத்தி எனக்கு But I am responsible for my congregation. ஆனால் என்னுடைய சபைக்கு நான் பொறுப்பாக I இருக்க should teach வேண்டும். my congregation. என்னுடைய சபைக்கு நான் போதிக்க வேண்டும். Amen. So as a responsible pastor ஆகவே or ஒரு a shepherd, பொறுப்பு நிறைந்த போதகராக I am மேய்ப்பனாக teaching you. உங்களுக்கு இதையெல்லாம் போதிக்கிறேன். what about Peter's shadow? பேதுருவின் நிழல் Bible says in Acts chapter number 5, அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்திலே verse number 15, 15வது வசனம், so that they brought the sick out into the streets and laid them on beds and couches, that at least the shadow of Peter passing by might fall on some of them. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளிலே கொண்டு வந்து வைத்தார். நல்ல கவனிங்க. So listen carefully. Hundreds and thousands were there. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் அற்புதம் வேணும்னு சொல்லுங்களே. Everybody needs a miracle. சொல்லுங்க, எல்லாருக்கும் அற்புதம் வேணும். Everyone needs a அப்ப miracle. யார் இருக்கிறது? ஒரு ஆளு தான் அங்க இருக்கிறது. But there is only one person One miracle worker. Only one miracle What is worker. happening? என்ன நடக்கிறது? People were so desperate. ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாகமாக They were இருக்கிறார்கள். possessed by unclean spirits. அசுத்த ஆவிகள் அவர்களை பிடித்திருந்தது. They wanted deliverance. அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை தேவையாக What is இருந்தது. happening here? அங்கே என்ன நடக்கிறது? Everyone cannot come and touch Peter. எல்லோரும் வந்து பேதுருவை தொடக்கூடிய சூழ்நிலை இல்லை. Peter cannot touch everyone. அப்படியாகவே பேதுரும் எல்லோரையும் தொட So முடியாது. some of them, ஆகவே அதில் சில பேர் they brought the sick. வியாதியஸ்தர்களை கொண்டு They வந்து laid them on the floor, அந்த வீதிகளிலே அவர்களை கடத்தி expecting அவர்கள் என்ன if எதிர்பார்த்தார்கள்? Peter's shadow பேதுருவின் அந்த நிழல் falls on them and passes, அவர் போகும் பொழுது அவருடைய நிழல் They இவர்கள் will மேல் be படும் healed. என்றால் அவர்கள் சொஸ்தமடைவார்கள் it என்று. was their belief. அது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. Superstition, அவர்களுடைய மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம். blind belief. கண்மூடித்தனமான நம்பிக்கை. But God did not see anything. ஆனால் அந்த இடத்தில் தேவன் எதையும் பார்க்கவில்லை. Peter never said, பேதுரு எப்படியாக lay சொல்லவில்லை? the sick. அவர்களை வீதியிலே கடத்துங்கள் என்று. வரிசையா நீங்க படுக்க வைங்க. Peter never said that make them
lie down in a row. அவர் ஒரு ஷோ பண்ணலங்க. He did not make a show there. எல்லாரையும் படுக்க வைங்க. He never said that make everybody lie down in a row. ஷேடோ படோன்னு சொல்லி Let my shadow fall on them. அங்க ஒரு டிராமா பண்ணாரா? Did Peter do a drama there? பீட்டருக்கு தெரியாதுங்க. Peter never knew that. ஆண்டவர் என்ன பார்த்தாருங்க? What did God see there? அது ஷேடோவோ அதுவோ இதுவோ ஆண்டவருக்கு அது தேவையில்ல. God was not minding about whether it is a shadow or அவங்க something. தாகத்தை அவர் He பார்த்தார். just saw the thirst in the அவர் people. அங்கலாய்ப்பை பார்த்தார். He saw the kind of need that அவங்க they had. வேதனையை பார்த்தார். He saw the pain in them. அவங்க அசுத்தாவிகளால் டார்மென்ட் He பண்ணப்படுகிறார்கள். saw that they were tormented by the evil வேதம் spirits. சொல்லுகிறது, And the word of God says, கர்த்தர் அவர்களை சுகமாக்கினார். say that the God gave him the healing. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. ஆமென். What about Paul's handkerchief? பவுலின் கைக்குட்டையை பார்க்கும் பொழுது Acts chapter number 19, அப்போஸ்தலர் 19வது verse அதிகாரம் number 11. 11வது வசனம். You should mark every word. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் குறித்துக் கொள்ள Don't வேண்டும். சும்மா read just like that. Just don't read like that Because simply. you know the spirit of deception ஏனென்றால் ஏமாற்றுகிற ஆவி will pull you away. உங்களை தவறுதலாக நடத்திவிடும். It was God who worked unusual miracles by the hands of Paul, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை so that செய்தருளினார். even handkerchiefs ஆகவே கச்சைகளிலும் இருந்து கூட or aprons உருமால்களிலும் இருந்தும் were கூட brought from his body to the sick, அவர்களை வியாதியஸ்தர்களை அந்த இடத்திலே கொண்டு and the வந்தார்கள். diseases left them, அவருடைய வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி and the போயின. evil spirits went out of them. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயின. சொல்லுங்க கைக்குட்டன் சொல்லுங்களே. Say kerchief. சத்தமா கைக்குட்டன் சொல்லுங்களே. Kerchief. ஆமென். யார் வேலை செஞ்சதுங்க? Who worked there? கைக்குட்டையா ஆண்டவரா? Is it the kerchief or the Lord? யார் வல்லமங்க? Whose power? God worked unusual miracles. விசேஷித்த அற்புதங்களில் அந்த இடத்திலே தேவன் It is up to God. அது தேவனிடத்தில் உள்ளது. ஆண்டவர் பவுல் handkerchief கொண்டு அற்புதம் செஞ்சாருன்னு சொன்னா, If God would have done the miracle using the handkerchief of Paul, பால் போய் என்ன பண்ணல? handkerchief டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. Paul did not go and distribute his handkerchiefs to people. என்ன பல்கேரியாவில் ஒரு பாஸ்டர் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, கர்ச்சீஃப் எல்லாம் கை வச்சு ப்ரேயர் பண்ணிடுறது, பேப்பரில் ரோல் பண்ணி hundreds of கர்ச்சீஃப் அந்த ரோலில் வச்சிடுறாரு. So in Bulgaria there is a pastor, he prays over the kerchief and then he rolls in a newspaper and he places it in front of the pulpit. People will come and pick one, ஜனங்கள் வந்து அதை எடுத்துக்கொள்ளும்படியாக thinking that kerchief has anointing. அந்த kerchiefலே அபிஷேகம் I இருக்கிறது don't என்று agree ஜனங்கள் with that. விசுவாசி. அதில் நான் ஒப்புக்கொள்வது கிடையாது. Because God is the author of my faith. ஏனென்றால் என்னுடைய விசுவாசி தொடங்குவரும் முடிக்கிறோம் அவராகவே இருக்கிறார். My faith is not in the handkerchief. என்னுடைய விசுவாசம் அந்த கைக்குட்டையில் இல்லை. My faith is in the miracle working God என்னுடைய himself. விசுவாசம் அற்புதத்தை உண்டு பண்ணுகிற தேவனிடத்தின் மேல் இருக்கிறது. Amen. அதனால அத குறித்து தலை கெடுத்துக்க வேண்டிய So அவசியம் இல்லை. don't spoil your head with all these things. நீங்க இன்னும் டீப்பா அந்த வார்த்தையை பேசணும்னு சொன்னா நான் பேசுவேன். If you ask me to speak in depth எனக்கு time about இல்லை. this, I can speak. காரணம் அந்த நாள்ல இருந்த சூழ்நிலை அப்படி. Because the situation at that time was so deep that time. பிசாசு அந்த அளவுக்கு அவங்கள எல்லாம் டார்மென்ட் பண்ணிட்டு இருந்தா. The evil spirits were tormenting so much. அந்த ஜனங்களை அந்த மாதிரி டார்மென்ட் பண்ணா. The people were tormented so much those days. அதனால தான் ஆண்டவர் செய்தார். God worked unusual miracles. பலவிதமான விசேஷித்த அற்புதங்கள் தேவன் செய்கிறதை இந்த இடத்தில் அந்த பார்க்கிறோம். சிச்சுவேஷனுக்கு. Church, I want to take your permission. உங்க பெர்மிஷன் எடுத்துக்கொள்ள விரும்புறேன். We are going to take 5 more minutes if you don't mind. இன்னொரு 5 நிமிடம் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். What is EAGC's approach? EAGCனுடைய அப்ரோச் எப்படியாக இருக்கிறது? எங்க அப்ரோச் என்ன? What is our approach? நல்ல கவனிங்க. Listen carefully. கொஞ்சம் வருஷத்துக்கு இது 34 years நான் பண்ணிட்டு இருக்கிறேன். I've been doing this for the last 34 years. We believe in prayer. ஜெபத்திலே அதிக நம்பிக்கை உண்டு. We have GG emergency prayer group. நம்மிடத்திலே GG prayer group, emergency prayer group இருக்கிறது. We have EAGC prayer partner prayer group. EAGC prayer partners prayer group நம்மிடத்திலே இருக்கிறது. We have James 5:15 prayer group. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜேம்ஸ் 5:15 ஜெபம். So we believe in prayer. ஆகவே ஜெபத்திலே எங்களுக்கு அதிக நம்பிக்கை உண்டு. You bring your need. உங்கள் தேவைகளை நீங்கள் கொண்டு வாருங்கள். We partner with you in prayer. உங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். We bring your need before God and
plead for his mercy. உங்களுடைய தேவையை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து அவருடைய இரக்கத்தை நாடுகிறோம். But EAGC doesn't stop there. அதோடு கூட EAGC சபை நிறுத்தி விடுவது கிடையாது. God is taking us further. தேவன் இன்னும் ஒரு படி மேலே எடுத்து செல்கிறார். One young boy, ஒரு வாலிப பையன், I can tell you hundreds of stories. நூற்றுக்கணக்கான கதைகள் என்னால் சொல்ல One முடியும். young boy, ஒரு வாலிப பையன் after every service, ஒவ்வொரு ஆராதனை முடிந்த he would பின்பும் come to my office. என்னுடைய ஆபீஸ்க்கு வருவான். Uncle, pray for me. அங்கிள் எனக்காக ஜெபியுங்க I would என்று pray சொல்வான். and I would send him. ஜெபித்து அவனை அனுப்பி விடுவேன். And after some time, சில நாட்களுக்கு பின்பு he became so weak. அவன் ரொம்ப பலவீனம் அடைந்து Week போனான். after week, ஒவ்வொரு வாரமும் he was losing weight. அவன் ஒல்லியாகி கொண்டே போனான். I thought something serious. ஏதோ ஒரு சீரியஸான கண்டிஷன் என்று I checked with நினைத்தேன். him. அவனோடு கூட சோதித்தேன். He said, I don't know, we went to all the hospitals. அவன் சொன்னான், நான் அநேக மருத்துவரை There's சந்தித்தேன், nothing. ஒன்றும் இல்லை என்று I went to சொல்கிறார்கள். many churches, பல சபைகளுக்கும் நான் went சென்றேன். to many pastors. பல போதகரிடத்தில் போய் ஜெபித்துக் Many கொண்டேன். pastors prayed over me. அநேக போதகர்கள் எனக்காக Some ஜெபித்தார்கள். said they have done, somebody has done some witchcraft. சிலர் எனக்கு விட்ச்கிராஃப்ட் பில்லி சூனியம் செய்திருக்கிறார்கள் என்று That is the சொன்னார்கள். reason I am suffering. அதனால் தான் எனக்கு இந்த பாடு என்று He சொல்கிறார்கள். was gripped in fear. இப்படியாக பயத்திலே அவன் முடங்கி He locked போயிருந்தான். himself in the room. தன்னை தானே ஒரு ரூம்க்குள்ளே அடைத்துக் He was கொண்டான். so afraid to come out. வெளியே வருவதற்கே அவனுக்கு பயம். Stop eating. சாப்பிடுவதை He நிறுத்திவிட்டான். stopped eating. சாப்பிடுவதை நிறுத்திவிட்டான். Depressed, gripped in fear. பயத்தினாலே மன சோர்வோடு கூட அந்த மகன் One இருந்தான். Sunday he came. ஒரு ஞாயிற்றுக்கிழமை I என்னிடத்தில் called him வந்தான். to my office. அவனை என்னுடைய ஆபீஸுக்கு அழைத்தேன். said, நான் சொன்னேன், You cannot, go on like this. இப்படியாக நீ தொடர்ந்து செல்ல If முடியாது. you go on like this, இப்படியாக நீ தொடர்ந்து you போவாயானால் will die in a week's time. இன்னும் வாரங்களிலே நீ மரித்து போவாய். So I will pray for you, நான் உனக்காக ஜெபிக்கிறேன். and I will never stop there. அதோடு கூட நான் நிறுத்தி விட My மாட்டேன். God is a prayer answering என்னுடைய God. தேவன் ஜெபத்தை கேட்கிற God தேவன். gives us gifts of healing, இந்த சுகத்தின் வரத்தை தேவன் கொடுக்கிறார். and medicine is also a gift from God. மருந்துகளும் கூட தேவனிடத்திலிருந்து வருகிறது. All ஒரு the பெரிய medical gift ஆகும். facility, நமக்கு கிடைக்கிற எல்லா மருத்துவ all உதவிகளும் the latest technology. நவீன எல்லா கருவிகளும் கூட நான் இந்த healing gift நான் யூஸ் பண்ற அதே நேரத்தில் இந்த ஹீலிங் கிஃப்டை பிரயோஜனம் பண்ற அதே நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த மருத்துவ கிஃப்டையும் நான் யூஸ் I would பண்ணேன். also use the medical gifts what the Lord has given. I sent him to the doctor. அவனை நான் மருத்துவரை பார்க்கும்படியாக அனுப்பித்தேன். Did all the tests. எல்லா டெஸ்டையும் அவர்கள் He was செய்தார்கள். diagnosed with tuberculosis. அவருக்கு காச நோய் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஆக ட்ரீட்மெண்ட் மாத்திரம் எல்லாமே சர்ச் செலவு பண்ணுச்சு. The church gave money and helped him with all the treatment. பல மாதங்கள் மருந்து எடுத்தான். Many months he took treatment. அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். And the church continued to pray for him. கடைசில நல்ல சுகமாயிட்டான். And finally he became so நல்ல well. ஆரோக்கியமாயிட்டான். He became healthy.